ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் ஈஸி இங்கிலீஷ் இன் தமிழ் பை செல்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம் தான். ஸ்னேக் அப்படிங்கிற போயம் டிஹெச் லாரன்ஸ் எழுதியிருந்தார் இல்லையா, அதோட ஜிஸ்ட் உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குறேன். இந்த போயமில் வந்து போயட் ஒரு ஸ்னேக்கை பார்த்துட்டு எழுதுகிற மாதிரி எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் 1 to 6 லைன்ஸ்க்கு பார்த்துடலாம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது பயங்கரமான ஹாட் டே, ரொம்ப தாங்கவே முடியல ஹீட்டு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி பிடிச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி டேப்பை திறந்து குடிக்கிறோம் இல்லையா, வெளியில் இருக்குது, அங்கே போகிறாரு ஒரு கப்போட. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரோப் ட்ரீக்கு அடியில் பார்த்தா ஒரு ஸ்னேக் ஆல்ரெடி தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து அங்கே நிற்கிது. ஸோ அது ஆல்ரெடி தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கிறதுனால இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே செவுத்தில் வந்து ஃபிஷர்னா ஒரு கிராக் இருக்குது, அது வழியாக தான் இது வந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ இப்போ அந்த ஸ்னேக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ப்ரௌன் கலரில் இருக்குது. அதோட அந்த வயிறு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டோன் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இல்லையா, திட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து அதோட வயிற்றை வச்சுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே வந்து நல்ல அந்த டேப்லேருந்து தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. அந்த தண்ணியை அது நல்லா அமைதியாக குடிக்குது, டைரெக்டாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து தண்ணி வந்து அப்படியே சாஃப்டாக சைலண்ட்டாக குடிக்குது, அதோட மவுத் அந்த இதை வச்சு டிப் பண்ணுது. ஸோ அது எங்கே போகுதுன்னா, டைரெக்டாக அதோட லாங், அதாவது போனே இல்லாத அதோட பாடிக்குள்ளே போகுது. இப்போ இவருக்கு ஒரு கடமை இருக்குது, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு ஸ்டாண்ட் அண்ட் வெயிட். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இவர் வந்து செகண்ட் கம்மராக வந்திருக்காரு. ஸோ வேறு வழியே இல்லை, அது குடிச்சு முடிச்சுட்டு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படினாலும் நமக்கு முன்னாடி வந்தவங்க ஃபஸ்ட்டு, நம்ம செகண்டு தானே. ஸோ அந்த மாதிரி பேசிஸில் அவர் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ போயட் வந்து அது எப்படி தண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த ஸ்னேக் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே தலையை நல்லா தூக்கிட்டு, இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, கவுஸ் பஃபலோஸ் எல்லாம் எப்படி தண்ணி குடிக்கும், கேட்டில்ஸ் தானே அதெல்லாம், அந்த மாதிரி அப்படியே தண்ணி குடிக்குது. அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேக்லினா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக, ஒரு கன்சர்னே இல்லாத மாதிரி அப்படியே எல்லாத்தையும் திரும்பி பார்க்குது. அதாவது பார்க்கணுன்னு பார்க்கல, அது போயட்டையும் ஆக்சுவலாக பார்க்கல. அதுக்கப்புறம் அதோட நாக்கு வந்து ஃபோக் டங் மாதிரி இருக்கும் இல்லையா, ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை வந்து வெளியில் நீட்டிட்டு நல்லா சிப் பண்ணி குடிக்குது. அது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவர் பார்க்குறாரு, அது என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா, ஒரு மாதிரி எர்த் ப்ரௌன் இல்லைன்னா கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. பூமிக்கு அடியிலிருந்து அது வந்திருக்கு அப்படிங்கிறாரு. அவர் இருக்கிறது வந்து சிசிலியில் வந்து ஜூலை மந்த் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். மவுண்ட் எட்னா வந்து ஆக்சுவலி அது ஒரு ஆக்டிவ் வெல்கனோ, எப்போ வேணாலும் வெடிக்கலாம். அது வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஹீட் பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த ஸ்னேக் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா கூட நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். பட் நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன் உள்ளே இருந்து நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ போயட்டுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிலியில் வந்து பிளாக் கலரில் இருக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து நான் வெனமஸ், இந்த கோல்டன் கலரில் இருக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாம் பயங்கரமான வெனமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்னேக் வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயட் நினைக்கிறாரு. ஸோ அவருக்குள்ளே இருந்து அந்த வாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீ ஒரு தைரியமான ஆளாக இருந்தீன்னா ஒரு ஸ்டிக்கை எடுத்து உடனே அடித்து அந்த ஸ்னேக்கை கொன்னுடு அப்படின்னு சொல்லுது. பட் போயட் என்ன ஒத்துக்கிறாரு அப்படின்னா, அவர் ஆக்சுவலி கொஞ்சம் வந்து ஹாப்பியாக தான் இருக்காரு. அவருக்கு அந்த ஸ்னேக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்னேக் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி தான் அமைதியாக வந்திருக்கு. ஜஸ்ட் அது ரொம்ப ஹீட், அடியில் வந்து பூமி ஹீட்டாக இருக்கிறதுனால அது வந்து என்னோட வாட்டர் ட்ரஃபில் தண்ணி குடிச்சிட்டு அதோட தாகத்தை தணிச்சிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் என்னென்னா, அது வந்து ஹார்ம்லெஸ் தான், எந்த பிரச்சனையும் அவரை பண்ணல, அவரை பார்த்து கடிக்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரலை. ஸோ அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ வந்து போயட் ஃபுல்லாக டயலமாவில் இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி ஸ்னேக் வந்ததை அவர் பெருமையாக தான் நினைக்கிறாரு. பட் உள்ளே இருக்க வாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஒரு கோலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்னேக்கை நீ கொல்லலாமே அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்க ஸ்னேக்ஸை எப்படி கொல்றது அப்படிங்கிறதும் அவரோட தாட்டில் இருக்குது. ஸோ இந்த போராட்டம், அதாவது நமக்குள்ள ஒரு ஏஞ்சல் ஒரு டெவில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டும் மாறி மாறி வந்து அவரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. ஸோ என்ன அவருக்கு தோணுது அப்படின்னா, நீ அதை பார்த்து பயப்படுற, அதனால தான் கொல்ல மாட்டிக்கிற அப்படின்னு தோணுது. இல்லை உனக்கு அதை பார்த்து பயம் இல்லைன்னா டக்குன்னு அதை அடித்து கொல்ல வேண்டியது தானே அப்படின்னு தோணுது. பட் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதாவது பூமியிலேருந்து தேடி வந்த ஒரு நண்பனுக்கு வார்ம் ரிசப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் திங்க் பண்ணுறாரு.
இப்போ திருப்பவும் வந்து போயட் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்னேக்கை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அது எப்படி தண்ணி குடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போயட்டோட ப்ரெசன்ஸே ஆக்சுவலி அதுக்கு தெரியல. நல்லா அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ட்ரீமியாக இருக்க மாதிரி, இன்னொன்று ட்ரங்கன் பர்சன் மாதிரி. அவங்களுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது, தள்ளாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே தலையை தூக்குது, ஆட்டுது, குடிக்குது. இவரோட ப்ரெசன்ஸ் ஆக்சுவலி அதுக்கு தெரியவே இல்லை. இன்னொன்று நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதோட லிப்ஸை வந்து என்ன பண்ணுது, நல்லா அப்படியே லிக் பண்ணிக்குது. சாட்டிஸ்ஃபையிங்காக நல்லா குடிச்சு முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, சும்மா வேகா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்குது. போயட்டோட ப்ரெசன்ஸ் பார்க்கல. இதை பார்த்த உடனே போயட்டுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது ஒரு வந்து காட் மாதிரி, பெரிய கடவுள் மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்க்குற மாதிரி தோணுது. அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே ஸ்லோவாக ஹெட்டை டேர்ன் பண்ணுது. எப்படின்னா த்ரைஸ் அ ட்ரீம் அப்படின்னா, ரொம்ப லேசி, நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, அந்த மாதிரி பொறுமையாக திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, டக்குன்னு அதோட லெங்க்தி கர்வ் பாடியை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த வாலை நோக்கி போகுது. ஏன்னா அதில் இருக்க கிராக் வழியாக தானே வெளியில் வந்துச்சு. ஸோ திருப்பி உள்ளே போகிறதுக்காக அது போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்னேக் வந்து அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதோட ஹெட்டை வெளில விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ஷோல்டர்ஸ், பாடி எல்லாம் அப்படியே ஸ்லிதரிங் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் என்ன தோணுது, போயட்டுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ஒரு எதிர்ப்பாகவும் இருக்குது. அவருக்கு ஆக்சுவலி வந்து இந்த ஸ்னேக் திருப்பி பூமிக்குள்ளே போகிறது அவ்வளோவா பிடிக்கல. திருப்பி அது இருட்டு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட மக்கை கீழே வச்சுட்டு ஒரு பெரிய கட்டையை எடுத்து டக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இதுக்கு பக்கமாக வாட்டர் ட்ரஃப்ல தான் வீசுறாரு. ஸ்னேக் மேலே வீசல, வாட்டர் ட்ரஃப்ல பயங்கர சத்தத்தோட வீசுறாரு. அந்த கட்டையை தூக்கி வீசின வைப்ரேஷன்லையா என்னன்னு தெரில, டக்குன்னு அந்த ஸ்னேக் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ், ஒரு செகண்டுக்குள்ளே டக் அப்படின்னு குடு குடு குடுன்னு வளைஞ்சிட்டு அந்த காயில் பண்ணிட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ அதை பார்த்த உடனே அந்த போய்ட் வந்து அந்த ஹோலையே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ரெக்ரெட் பண்ணுறாரு. அச்சோ நம்ம இப்படி தூக்கி வீசியிருக்க வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணது வந்து ஒரு அந்த தேவையே இல்லாத வேலை, இன்னொன்று வந்து ஒரு அஃபென்சிவான ஒரு ஆக்ஷனை நான் செஞ்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரி பண்ணிட்டு அவர் இப்போ வந்து அவரோட ஹியூமன் எஜுகேஷனை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. படித்ததுனால தானே எனக்கு இது தெரிஞ்சுது, அட கடவுளே இப்படி பண்ணாமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு இப்போ வந்து அந்த ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரைனரில் வந்து மெரைனர் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. மெரைனர் இப்படி தானே அல்பட்ராஸை கொன்னாரு, அச்சோ நம்மளும் அதே மாதிரி ஒரு ரீசனே இல்லாமல் இந்த ஸ்னேக்கை வந்து கொல்ல வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. திருப்பி சான்ஸ் கிடச்சா அந்த ஸ்னேக் வந்தால் அதுக்கிட்ட நம்ம போய் அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த போய்ட் இப்போ எப்படி விஷுவலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னேக் வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரியும் அதை பேனிஷ் பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க அவங்க கிங்டம் விட்டும், இப்போ திருப்பி அது க்ரௌன் வாங்கிக்கிறதுக்காக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ போய்ட் வந்து இவ்வளோ கொடூரமாக நம்ம நடந்துக்கிட்டோமே, அடக்கடவுளே நம்ம கடவுளோட குட் புக்ஸில் இருந்தோமே, இப்போ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து செஞ்ச தப்பை வந்து திருத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அமென்ஸ்னால் திருத்திக்கிறதுன்னு அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்று வந்து சாரி கேட்குறாரு, மனசார சாரி கேட்குறாரு. அடடா நம்ம இப்போ வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த பூமி வந்து எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் ஹோம் தான். ஆக்சுவலி அது அவரோட இது, இங்கே ஸ்னேக் வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை. மனுஷனுக்கு எப்படி வாழ்கிறதுக்கு தகுதி இருக்கோ அதே மாதிரி அந்த ஸ்னேக்குக்குமே இருக்கு. அப்போ எப்படி நான் அதை அடிச்சு கொள்ள முடியும், என்னோட இப்படி கேவலமான செயலை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த போயமோட சென்ட்ரல் ஐடியா இல்லை நான் மாரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்குமே இந்த உலகத்தில் நம்மளை மாதிரியே வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு 6th சென்ஸ் இருக்குதுங்கிறதுனால அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத அனிமல்ஸ் எல்லாம் கொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பாய்சனஸோ இல்லை வெனமஸ் அனிமல் நம்ம கண்ணு முன்னாடி வந்தது அப்படின்னா, அது நமக்கு ஹார்ம் பண்ணுதோ பண்ணலையோ அதெல்லாம் கவலைப்படாமல் என்ன பண்ணிடுறோம், உடனே நம்ம அதை வந்து அடிக்கணும், கொல்லணும், தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து லாரன்ஸ் இந்த போயம் நமக்கு எழுதியிருக்காரு. ஹோப் உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. கூடிய சீக்கிரம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பொயட்டிக்கல் டிவைசஸ் எல்லாமே வேணுமா அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் 10 படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பை.